ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி. இதுக்கு வீட்டில் இருக்கிற இட்லி மாவே போதும். மாவு இந்த மாதிரி இட்லி ஊதுற பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 அதை இதில் சேர்த்து 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின தக்காளி 1 அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் 1 மினிட் நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இதுதான் நம்ம ஸ்பாட் இட்லிக்கு மெயினான மசாலா. ஸோ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நமக்கு எத்தனை ஸ்பாட் இட்லி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மசாலாவை பிரிச்சுக்கலாம். நான் இந்த மசாலாவிலேருந்து 3 ஸ்பாட் இட்லி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச இட்லி மாவை இது மேலே ஊற்றிக்கலாம். ஸ்பாட் இட்லி பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இது மேலே இட்லி பொடி தூவி விட்டுக்கலாம். இது மேலே நெய் விட்டாலும் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா கருகிராமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பாட் இட்லி குக் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி ரெடி. இதோட கடலை சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.